தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் பல காலங்களாக பல்வேறு பிரச்சனைகள் நிரந்தர பிரச்சனைகளாக இருக்கிறது. அதற்கு தீர்வு அப்படின்றது எட்டப்பட்டு விட்டதா அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மக்கள் எடுக்கிறாங்க. ஆனால் ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதற்கான தீர்வு மட்டும் மக்களுக்கு கிடைத்தபாடில்லை. அதுபோன்ற பிரச்சனைகளை அடையாளப்படுத்தும் இடத்தில் இருக்கிறது நியூஸ் தமிழ். அதன் ஒரு பகுதியாகத்தான் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சாய கழிவுகளை காவிரி ஆற்றில் அப்படியே திறந்து விடுவது நீண்ட காலமாக தொடர்ந்து வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்களும் இதற்கு எதிராக பல்வேறு புகார்களையும் போராட்டங்களையும் முன்னெடுத்து வராங்க. ஆனால் தீர்வு எட்டப்படாமல் இருக்கிறது. அதைத்தான் இன்று நியூஸ் தமிழ் பேச இருக்கிறது. பொதுவாக இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் போன்ற பகுதிகளில் நிறைய விசைத்தறி தொழில்கள் இருக்கிறது. இதன் காரணமாகவே அந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான சாயப்பட்டறை ஆலைகளும் செயல்பட்டு வருகிறது. ஆனால் இப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா அப்படி செயல்படக்கூடிய சாயப்பட்டறை ஆலைகள் பெரும்பாலும் அனுமதி பெற்றிருக்கிறது. பல ஆலைகள் அனுமதி பெறாமலும் இயங்கி வருகிறது. இப்படி அனுமதி பெறாத சாய ஆலைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்கள் உபயோகித்த அந்த சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் அப்படியே அந்த சாய கழிவுகளை அங்கே இருக்கக்கூடிய காவிரி ஆற்றில் தொடர்ந்து திறந்து விடுறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய மிக பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா பல்வேறு உயிர்களுக்கு உயிர் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த காவிரி கலங்கப்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுகிறது. முக்கியமாக அந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் பல்வேறு உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு பல ஆண்டுகளாக ஆளாகி வருகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய பல ஏக்கரிலான விவசாயம் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறது. இப்படி பிரச்சனைகள் அப்படின்னா நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் இது தொடர்பான தீர்வு அப்படின்றது எங்கேயுமே மக்களுக்கு கிடைக்காமலேயே இருக்கிறது. அதனால தான் நியூஸ் தமிழ் இன்றைக்கு இந்த ஒரு பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது. மக்களுக்கு தீர்வை நோக்கி நகரக்கூடிய ஒரு நிகழ்விடமாக இன்றைக்கு இந்த நியூஸ் தமிழ் மாறி இருக்கிறது. களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட என்ன பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க, இதற்கு கோரிக்கையை அவங்க என்ன வைக்கிறாங்க, அதிகாரம் பெற்றவர்களும் அரசு தரப்பிலும் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் இன்னைக்கு நியூஸ் தமிழ் பேச இருக்கிறது. அந்த வகையில் நாமக்கல் பகுதியில் முக்கியமாக பல ஆலைகள் எங்கிருந்து அந்த சாய கழிவுகளை ஆற்றில் கலந்து விடுறாங்களோ அந்த பகுதியிலேயே எம்முடைய செய்தியாளர் இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மக்களும் தங்களுடைய பிரதான பிரச்சனைகள் என்ன அப்படின்றத இன்னைக்கு பேச இருக்காங்க. தொடர்ந்து நியூஸ் தமிழ் அவர்களோடு இருந்து அவர்களுக்கான தீர்வை தேடித்தரும் முயற்சியில் இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து எம்முடைய செய்தியாளர் தங்கமணி இணைந்திருக்கிறார். தங்கமணி வணக்கம். தங்கமணி, தொடர்ந்து நம்ம தினசரி செய்திகளில் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய காவிரி ஆற்றில் அந்த கழிவு நீரை திறந்து விடுறாங்க. மழை பெய்யும் நேரங்களை பயன்படுத்தி கழிவு நீரை திறந்து விடுறாங்க. பல நேரங்களில் அந்த நுரை மலை போல பொங்கி வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். செய்திகளில் ஒன்றாக நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது அவங்களுடைய வாழ்வியல் பிரச்சனையாகவே மாறி நிற்கிறது. இன்றைய தினத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக எதையெல்லாம் முன்வைக்கிறார்கள், அது தொடர்பாக நீங்கள் அவங்க கிட்ட கேள்விகளையும் முன்வைக்கலாம். தங்கமணி, கனிமொழி வணக்கம். அதாவது தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியில் நாம் எதற்காக நின்று கொண்டிருக்கோம் என்று குறிப்பிட்டால் இந்த நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமராபாளையம் பகுதிகளில் அதிக அளவில் விசைத்தறி தொழிலாளர்கள் நிறைந்த பகுதியாகவே இந்த பள்ளிப்பாளையம் குமராபாளையம் விளங்கி வருகிறது. இந்த கட்டத்தில் இந்த பகுதியில் பல்வேறு சாய தொழிற்சாலைகளும் இயங்கி வருகிறது. ஒரு புறம் பஞ்சாலைகளும் இயங்கி வருகிறது. இதுல இந்த சாய தொழிற்சாலைகள் சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் இங்கிருக்கின்ற சாக்கடை கால்வாய்கள் மூலம் நேரடியாக பள்ளிப்பாளையம் மற்றும் குமராபாளையம் காவிரி ஆற்றிற்கு இந்த சாய கழிவு நீரை நேரடியாக கலந்து விடுகின்றனர். தொடர்ந்து இந்த பள்ளிப்பாளையம் மற்றும் குமராபாளையம் பகுதியில் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட சாய தொழிற்சாலை இருக்கின்றது. அதில் ஒரு சில சாய தொழிற்சாலைகள் அரசு அனுமதி பெற்றும் ஒரு சில சாய தொழிற்சாலைகள் அரசு அனுமதி பெறாமலும் சட்டவிரோதமாக இயங்கி வருகிறது. இந்த சாய தொழிற்சாலைகளில் நூல் வகை சார்ந்த அந்த துணிகளை அந்த தொழிற்சாலைகளில் சாயமிட்டு அந்த மீது இருக்கின்ற கழிவு நீர்கள், அதாவது சிகப்பு, கருப்பு, ப்ளூ போன்ற பல்வேறு நிறங்களில் அந்த வேதி பொருட்கள் நிறைந்த அந்த கழிவு நீர்களை அந்த ஆலை உரிமையாளர்கள் சட்டவிரோதமாக நேரடியாக
பள்ளிப்பாளையம் மற்றும் குமராபாளையம் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகின்றனர். இந்த காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டா என்ன பாதிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த காவிரி ஆற்றில் நேரடியாக இந்த கழிவுநீர் திறந்து விடப்படும் காரணத்தினால் இந்த காவிரி ஆற்றில் இருக்கிற உயிரினங்கள் முற்றிலுமாக உயிரிழந்துவிடும். இது ஒருபுறம் இருந்தால் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளிப்பாளையம் மற்றும் குமராபாளையம் காவிரி ஆற்றில் பல்வேறு மக்கள் தினந்தோறும் துணி துவைப்பதற்காக, குளிப்பதற்காக, தங்களுடைய வீட்டுகளுக்கு தண்ணீர் எடுத்து செல்வதற்காக இந்த காவிரி ஆறு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் தற்போது இந்த காவிரி ஆற்றில் பொதுமக்கள் இறங்குவதற்கே தயக்கம் காட்டுகின்றனர். ஏனென்று குறிப்பிட்டால் நம்மளுக்கு பின்னாடி கூட பள்ளிப்பாளையம் காவிரி ஆறு இருக்கின்றது. அந்த காவிரி ஆற்றில் கிட்டத்தட்ட ஒரு 5 அடி எடுத்து வைத்தால் மட்டுமே போதும். மீதி இந்த காவிரி ஆறு முழுவதுமே ஒரு சிகப்பு நிறமாகவோ அல்லது கருப்பு நிறமாகவோ மாறியிருக்கின்ற காட்சிகளும் பார்க்கலாம். ஆனால் இந்த கழிவு நீர்களை நேரடியாக பள்ளிப்பாளையம் மற்றும் குமராபாளையம் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படும் அந்த உரிமையாளர்களை எதிர்த்தும் அதே சமயத்தில் தங்கமணி, இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து வருவதாகத்தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அங்க இருக்கக்கூடிய அந்த காவிரி ஆற்றில் கழிவு நீரை திறந்து விடுவதுதான் பிரச்சனை. அதனால மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது அப்படின்றத அவங்ககிட்ட இருந்தே நம்ம கேட்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து அங்க இருக்க பொதுமக்கள் கிட்ட நீங்க அவர்களுடைய என்ன பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்ற விஷயங்களை நீங்க அவங்க கிட்டே கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தங்கமணி, கடந்த 20 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு. 2009 வந்து திருப்பூர்களில் நொய்யல் ஆற்றில் நாசப்படுதா சொல்லி உச்சநீதிமன்றம் அந்த தடையாணை பிறப்பித்து அங்கிருந்து சாயாலைகள் அங்கிருந்து மூடப்பட்ட பிறகு 2009க்கு பிறகு இங்கே கை சாயப்படும் சிறு சிறு சாயாலைகள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அந்த சிறு சிறு சாயாலைகள் எல்லாம் இன்று முற்றிலும் எடுத்து இயந்திரமாக்கப்பட்டு விஞ்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சாய இயந்திரங்களை கொண்டு வந்து தினந்தோறும் ஒரு பற்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 விஞ்சி இருக்குன்னு சொன்னா தினந்தோறும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லிட்டர்களை தண்ணீரை பயன்படுத்தி இந்த காவிரி ஆற்றுகளை கலக்குறாங்க. நேரடியாக இப்போ ஒரு விதிமுறை இருக்கு. என்ன விதிமுறை இருக்கு? மாசு கட்டுப்பாட்டுடைய விதிமுறை என்னன்னா, ஒரு சொட்டு தண்ணீர் கூட வெளியேற்றக்கூடாது. நீங்க உள்ள எவ்வளவு எடுக்கிறீங்களோ அந்த ஒரு சொட்டு தண்ணீரை கூட வெளியேற்றக்கூடாது. முற்றிலுமாக மறுசுழற்சி செய்து, அதாவது 0% சொல்லக்கூடிய மறுசுழற்சி செய்து அந்த மறுசுழற்சி அடிப்படையில் நீங்களே அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி தான் இருக்கு. ஆனால் இந்த சாய ஆலை உரிமையாளர்களோ அதை பற்றி எந்தவித கவலையும் படாமல் தொடர்ச்சியாக நேரடியாக கால்வாய் மூலமாக ஆற்றில் தான் கலக்கிறாங்க. அது நேரடியாக பைப்பு போட்டு கூட ஆற்றில் கலக்கிறாங்க. இது சம்பந்தமாக ஆதாரப்பூர்வமாக பல பத்திரிகைகளையும் உங்க ஊடகத்தில் கூட பல செய்திகள் வந்திருக்கு. அந்த செய்திகளை, அந்த பைப்புகளை எடுப்பதற்கு கூட மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் வருவாய்த்துறையும் தயாராக இல்லை. வருவாய்த்துறை அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய தாலுகா வட்டாட்சியர் தான் இந்த பகுதியினுடைய என்ன சொல்றாங்க, பகுதியினுடைய நீதிபதி, இந்த தாலுகாவுடைய நீதிபதி. அவர் இங்கே குடிநீர் கெட்டு போய்விட்டது என்று நேற்று வரைக்கும் சொல்றாங்க. ஒரு ஆய்வுக்கு கூட அந்த வட்டாட்சியர் வரவில்லை என்றால் அவர் மீது எங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சாய ஆலை உரிமையாளரிடம் என்ன பெற்றுக் கொள்கிறார்கள், அவர்களுக்குள்ள என்ன ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது என்ற இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த தொழில் கெட்டு போயிருங்க. இந்த தொழில் கெட்டுட்டு போகுது. ஒரு மனிதனை கொன்று இந்த தொழில் நடக்கணுமாங்க? இன்னைக்கு புற்றுநோயில் இன்னைக்கு மாசு கட்டு போகுது. சுகாதார அமைச்சர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து இங்க சாய மற்றும் தோல் தொழிற்சாலையினால இங்க புற்றுநோய் அதிகமா இருக்கு, அதுக்காக மருத்துவம் சார். இது அரசு சொல்லக்கூடிய விஷயமா? ஒரு அரசு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய விஷயமா? ஆமாங்க, இங்க புற்றுநோய் அதிகமாகி போச்சு சொல்றதா அரசுக்கு தேவையா? இந்த அரசுக்கு சொல்றதுக்கு தேவையா? இதை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அந்த அதிகார ஆட்சியாளரிடம் எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது. மாசு கட்டுப்பாடு வாரியம் முற்றிலுமாக அனைத்து சாய ஆலைகளிடமும் காசை பெற்றுக்கொண்டு இதான் இருக்கு. இன்னைக்கு நாம ஒரு புகார் கொடுக்கிறோம், இந்த மாதிரி வந்து இந்த சாய ஆலைகள்ல வந்து சிக்கல் இருக்குதுங்க, இந்த மாதிரி மக்களுடைய தண்ணீர் அங்க எங்க போறாங்கன்னு சொன்னா சிறு சாய ஆலைகள், அதாவது 50 ரூபாய்க்கு 50 கட்டு 100 கட்டு. இது வந்து ஏற்கனவே எங்க பகுதியில் இருந்த காலங்காலமாக இருந்த விசைத்தறி கூடங்களுக்கு போடக்கூடிய சிறு நூல் சாயம் மற்றும் சாயாலைகளை தான் போய் இடிக்கிறாங்க. மற்றபடி பெரிய ஆலைகளிடம் எந்த ஒரு கண் துடைப்புக்கு கூட அங்க உள்ளே செல்வது கிடையாது. இதை நேரடியாக ஆற்றில இருந்து தண்ணி எடுக்கிறாங்க. அதையும் என்ன சொல்றோம், ஆனா அதை கண்டுக்கிறது இல்ல. இங்க ஆட்சியாளர்கள் சொல்றாங்க, என்ன இங்க இருக்க மாவட்ட ஆட்சித்தலைவரோ அல்லது இங்க இருக்க வருவாய்த்துறையினரோ என்ன சொல்றாங்கன்னா, தொழில் கெட்டு போயிடும். என்னங்க தொழில் கெட்டு போகுது? சாராயம் காய்ச்சது கூட தொழில், கஞ்சா வைக்கிறது கூட தொழில், அதை வேணா செஞ்சுக்கிட்டுமா? இப்ப மக்கள் இங்க போய் ஆன்ஸ் பிடிக்கிற ஒவ்வொரு கடையிலையும் போய் ஆன்ஸ் இருக்குது, கேரி பேக் இருக்குது, அதனால புற்றுநோய் வருதுன்னு சொல்றேன். இங்க நான் விரும்பினா தான் ஆன்ஸ் போட போறேன், நான் விரும்பினா தான் புகையில பயன்படுத்த போறேன், நான் விரும்பினா தான் வந்து தண்ணி அடிக்க போறேன். ஆனா இங்க நான் விரும்பினாலும் விரும்ப விட்டாலும் நான் வந்து அங்க தண்ணீர் என் குழந்தையும் தாய்மாரும் குடிச்சுதான் ஆகணும். அதை குடிக்கும் போது இங்க புற்றுநோய், குடல் இருக்க நோய் வரத்தான் செய்யுது. ஆகவே இந்த வந்து உடனடியாக அந்த அரசு கட்டுப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே சமயத்திலங்க இப்ப இந்த பகுதியில எது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகளை மக்கள் எப்படி எதிர்கொண்டுட்டு வராங்க? ஈரோடு நாமக்கல் மாவட்டம் குடிநீர் மாசுபாடு
சாயக்கழிவு அந்த நீரால பெரிய அளவு புற்றுநோயால பாதிக்கப்பட்டதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஆய்வுகள் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஆனா இங்க தினம் தினம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் நொந்து போறதோட உடன் இருக்கிறவங்களும் வெந்து போய் செத்துட்டு இருக்காங்க. அப்ப இங்க ஒரு கள்ள மௌன படுகொலை நிகழ்த்திட்டு இருக்கக்கூடிய அரசு. அப்ப இன்னைக்கு மண்ணும் நீரையும் காக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா, வாழ்கின்ற உயிர்கள் எல்லாத்துக்கும் இருந்தாலும் குறிப்பா ஆளுகின்ற அரசு, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாம அரசு இயந்திரங்கள், அது மட்டும் இல்ல ஆட்சியர். ஆனா ஆட்சியரை செய்ய விடாமல் தடுக்கின்ற அரசை நாங்க கண்டிக்கிறோம். இதான் இந்த அம்மா நிக்கிறாங்க, இவங்களை தொட்டா வலிக்குதுங்கிறாங்க, புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்க. அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? அப்ப தீர்வை நோக்கி மண்ணு மலடாய் கிடக்குது. இங்க பாருங்க, ஒரு பிடி மண்ணு அள்ள முடியுமான்னு பாருங்க, இங்க காட்டுங்க, பூரா நெகிழி போத்தல்களா இருக்கு. அப்ப இதெல்லாம் யார் செய்யணும்? சரி செய்ய வேண்டிய கடமை இன்னைக்கு அதிகாரத்திற்கு இருக்கு. மாவட்ட ஆட்சியர் எந்த அதிகாரிகளுக்கும் பயப்படாம அவருக்கு அந்த உரிமை இருக்கு, அதை செய்யணும். செஞ்சா மட்டும்தான் இந்த மாற்றம் வரும். அன்றைக்கு ஆற்று நீரை அள்ளி குடிச்சாங்க எங்க முன்னோர்கள், இன்னைக்கு பக்கத்துல போய் கூட நிக்க முடியல. அப்ப இதையெல்லாம் மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பு இருக்கு. சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகளா பல ஆண்டுகளா பாதிக்கப்பட்டு செத்துட்டு இருக்கோம். ஆனா ஊடகங்கள் இதுவரைக்கும் பேச்சானே இல்லை. அனைத்து ஊடகங்களும் பெருமுதலாளிகளுக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்கு. ஆனா இன்றைக்கு நியூஸ் தமிழ் என்ற ஒரு ஊடகம் இன்றைக்கு வந்து இந்த சிக்கலை தீர்ப்பதற்காக இருக்கிறது என்றால், இந்த நியூஸ் தமிழ் ஊடகம் எதை நோக்கி இருக்கிறது என்றால், இங்கு உழைக்கின்ற ஆபரேட்டர்கள் கூட்டு முயற்சியால் உருவான நியூஸ் தமிழுக்கு நம்ம எல்லார் சார்பாக நன்றியை சொல்றோம். ஏன்னா அதுதான் இந்த சிக்கலை தீர்க்கணும், புற்றுநோய் முழுமையாக ஒழிக்கப்பட்டு இந்த மண்ணில் நிம்மதியாக வாழணும் அப்படிங்கறதுக்காக தீர்வெடுத்துக்குது. அதனால நியூஸ் தமிழுக்கு நாங்க நன்றியை சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா மணி நீரும் மண்ணும் மழையும் அணிநிலக்காடும் உடையது அரண் நம்ம பாட்டுன்னு சொல்லிட்டு போன எல்லாத்துக்கும் அன்றைக்கு காத்தவர்கள் இன்றைக்கு காக்க தவறிட்டாங்க. அதை செய்யணுங்கிறத நாங்க இந்த நோக்கமா வைக்கிறோம். தங்கமணி, அங்க மக்கள்கிட்ட பேசுறப்ப ஒரு விஷயம் தெளிவாக புலப்படுகிறது. அதாவது இது இன்றைக்கு நேற்றைக்கோ இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. பல ஆண்டுகளாக, ஒரு 20-10 ஆண்டுகளாக அந்த பகுதியில மக்கள் இதனால பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகி வராங்க. மண்ணு மலடாயிருச்சு. இங்க இருக்கக்கூடிய மக்களும் அது போன்ற ஒரு சிக்கலைத்தான் எதிர்கொண்டு வருகிறோம் அப்படின்னு அந்த பெண்மணி சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளால கேட்க முடிகிறது. தொடர்ந்து அங்க இதற்கு முன்னதாக பேசினவரும் குறிப்பிட்டிருந்தாரு, பல முறை நாங்க புகார் தெரிவிக்கிறோம், ஆனா நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கண் துடைப்பாக சிறு ஆலைகளை வந்து போய் மூடுறாங்க, இடிக்கிறாங்க. ஆனா பெரு ஆலைகள்ல அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பாக இன்னும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாராவது அங்க அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டிருக்காங்களா? அவர்கள் தரப்புல புகாரானது வழங்கப்பட்டதா? அதிகாரிகள் தரப்புல இதுவரைக்கும் என்ன பதில் சொல்லியிருக்காங்க? இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு அவர்களை நாடியவர்கள் யாராவது அங்க இருந்து அவங்க கிட்ட அது குறித்தான விவரங்களை நீங்க கேட்கலாம் தங்கமணி. நிச்சயமாக கனிமொழி சார், அதாவது இந்த பகுதியில் நீங்க இருக்கிறீங்க, இந்த சாய கழிவு நீர் சம்பந்தமா நீங்க எத்தனை முறை இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்திருக்கீங்க? அதற்கு எது மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டிருக்கு சார்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆட்சியாளர் இவங்க யாரு ஆட்சியாளர் வந்து தட்சிணாமூர்த்தி இருந்து இன்னைக்கு இருக்கிற உமா ஆட்சியாளர் வரைக்கும் பல முறை பல மக்கள் வந்து இன்னைக்கு நேற்று கூட போய் பதிவு மக்கள் சாயக்கழிவு வந்து சொல்லி ரோஸ் கலர்ல வந்து சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் சாயக்கழிவு மட்டும் இந்த காவிரி ஆற்றில் கலக்குதான மட்டும் கிடையாதுங்க. அது இல்லாமல் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அங்க வந்து தோல் சாலை பற்றி சொல்லக்கூடிய தோல் வந்து பத்தினாங்க, அதுவும் கலக்கிறனால மிகப்பெரிய இது வருது. புத்துணர்வு குணம் அடிப்படையும் தோல் சாயக்கழிவு இருக்குது, சாயச்சாலிவும் இருக்குது. ஏன் இது வந்து இவ்வளவு நாள் இல்லையானா 2000 பின்னால வந்து 9 இந்த நொய்யல் நதியிலிருந்து வருது இல்லைங்க, நொய்யல் ஆற்றிலிருந்து அந்த தடுப்பணை போட்டு அந்த குளித்த ஒரு குழந்தை கூட குப்பலம் போட்டுச்சு. அதெல்லாம் எல்லா பத்திரிகை செய்தியில் வந்துச்சு. அந்த அடுத்த கட்டம் அந்த இதை மூடுனாங்க, அங்க சாயப்பற்றை பூரா மூடி இங்க கொண்டு வந்துருக்காங்க. இங்க கொண்டு வந்து விளைவதுன்னா என்னன்னா இங்க கூட எங்கள் தேவை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உழைப்பாளர்களுக்கும் இந்த தொழிலை பாதுகாக்கணும் சொல்லக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி, இந்த இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஏற்கனவே தொழில் செஞ்சவங்க பாதுகாப்பா தான் இருந்தாங்க. அவங்க வந்து தொழில் கை சாயம் விடும் போது பாதுகாப்பா தான் இருந்தாங்க. ஏன்னா கை சாயம் போட்டும் போது எந்த பிரச்சனையுமே இல்லையா, இதே காவேரி ஆறு தான், இதே மக்கள் தான், இதே கை சாயம் விட்டாங்க. சாயத்தினுக்கு தேவையான அளவு குறைவா இருந்துச்சு. இவங்க உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய இந்த பனியன்களுக்கு எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விஞ்சின்னு சொல்லக்கூடிய போட்டு அதிகப்படியான சாயம் விடவே கூடாது அப்படிங்கிற துணியில அது இறுக்கமா பிடிக்கிறதுக்காக கெமிக்கலை மாத்தி அதிகமாப்படியாக கொட்டி அதை சாயத்தை வெளிநாடுகள் துணியை ஏற்றுமதி பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா இங்க சாயம் பண்றாங்க. அதனால என்ன கேட்டீங்கன்னா மிகப்பெரிய தொழில்நுட்பங்கள் அங்கிருந்து திருப்பூர்ல இருந்து இறக்குமதி பண்ணி அது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய மக்களையும் இந்த மண்ணையும் இந்த நிலத்தையும் நாசமாக்குறதுக்காக இந்த வேலை செய்யறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டியும் இயற்கை பாதுகாக்கணும் சொல்லி யாரு கொடுக்கணும்னா மாசுட்டு வாரியத்துக்கு கொடுக்குறோம். மாசா இருக்குது, மண் அல்ல, காற்று அல்ல, தண்ணி எல்லாம் மாசா இருக்கணும்.
தொலைபேசி பண்ணா இன்னைக்கு எண்ணில் எத்தனை மாதிரி பண்ணிருப்போம், ஒரு தடவை ஒரு தொலைபேசி எடுக்கிறது இல்ல. அந்த எண்ணு எதுக்குன்னே தெரியல. இதை கலெக்டர்மாவும் கண்டுக்கிறாங்களா இல்ல அரசு கண்டுக்கிறதா தெரியல. தொலைபேசி யார் பண்ணாலும் எடுக்காம எதுக்கு தொலைபேசி ஒரு நிறுவனத்துக்கு? அப்புறம் மாசு அதிகாரிகள் வந்தாங்கன்னா யாரை பாக்குறாங்கன்னா இந்த குறிப்பா இந்த பகுதியில காலங்காலமா அந்த 2 தொட்டி 3 தொட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த சாயம் போற புளிகிறான் பாத்தீங்களா, நூலை புளிகிறான், அவனை இடிச்சுட்டு போயிடுறீங்க. மிகப்பெரிய இருக்குது. இன்னும் பக்கம் வசநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாயச்சாலையை கூட இன்னைக்கு வரைக்கும் 3 கிடையாது. எங்க வந்து பார்த்தாங்கன்னா குமரபாளையத்துல பார்ப்பாங்க, ஆவத்திபாளையத்துல பார்ப்பாங்க. ஒட்டமத்தியோ அல்லது ஆவத்து இங்க நம்ம இருக்கக்கூடிய இது வசநகர் பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலை அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. வர்றாங்க என்னைக்கோ ஒரு நாளைக்கு இறுதி மூடி இருக்காங்கன்னா 3 கிடையாது. அப்படியே இப்ப கூட அங்க போய் இந்த பேட்டியை பார்த்து தொலைக்காட்சி நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை பார்த்துட்டு அங்க போய் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, அப்ப கூட அங்க 2-3 சின்ன சின்ன சாயச்சாலை இருக்கு, அதை தான் மூடுவாங்க. பெரிய நிறுவனம் மூடுறதே கிடையாது. போய் பாக்குறதே இல்ல. அதுல ஓடுற தண்ணி பாத்தீங்கன்னா அவளை அனல் அடிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த தாய தண்ணிய கலரை மாத்தி பவுடரை போட்டு கெமிக்கலை போட்டு அந்த வெள்ளைத்தன்மை அதாவது கலர் தான் தண்ணியை வெள்ளையாக்குறது. அது பார்த்து நெகிழி வந்து நீ பக்கத்துல போனா கண் எரிச்சல் இருக்கும், இது இருக்கும். இதனால என்ன கேட்டீங்கன்னா பல பக்கம் நீங்க புத்துணர்வு மட்டும் சொல்றோம் இல்லைங்களா, புத்துணர்வு மட்டும் இல்ல படர்தாமரை, பல நோய்கள், தோல் நோய்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா முடி கருப்பாக வெள்ளையாகிறதுக்கு எல்லாரும் வயது தோற்றம் முறை இந்த தண்ணி தான் அடிப்படை ஆதாரமா இருக்குது. இது தண்ணி நீங்க ஒரு மிகப்பெரிய கேவலமான விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய தொன்மையான நதி காவேரி நதிங்கிறோம். ஆனா இந்த காவேரி நதியில தான் பாத்தீங்கன்னா எல்லா கடைகளிலுமே வாட்டர் கேனு, எல்லா வீட்லயும் வாட்டர் கேனு. யாரு கேட்டாலும் சரி, நண்பா உங்க வீட்டுல இது ஆரோ பிளான்ட் போடலையா, ஆத்து நீர் குடிக்க தகுதியா இருக்கிறதா அப்படின்னு கேள்வி வைக்குது. சரி, ஆத்து தண்ணி தான் நாசமா போச்சு, போர் தண்ணியா குடிக்கலாம், போர்ல தண்ணி பார்த்தா சாய் தண்ணியா இருக்குது. இப்ப எந்த தண்ணி குடிச்சு வாழ்றதுன்னு தெரியல. இருக்கிற ஒரு பூமியை அழிச்சிட்டு இங்க இருக்கக்கூடிய தண்ணி காவேரி எல்லாம் ஏற்கனவே நொய்யல் நதி நாசமா போச்சு, கூவன் நதி நாசமா போச்சு, எல்லா நதியும் நாசமாக்கிட்டு அடுத்து எங்க போக போறான்? இந்த தொழிலுக்கு பாதுகாக்கணும் சொல்லி இந்த அரசாங்கம் தொழிலை பாதுகாக்கணும், தொழிலாம் பாதுகாக்கணும், மனிதனை பாதுகாத்தா போதும். வெள்ளையாடே உடுத்திட்டு போறான். உடை என்பது மனிதனுக்கு தேவைதான். கலரா உடுத்தணும், நாசமாக்கி உடுத்த வேண்டிய தேவையில்லை. வெள்ளையாட ஊத்திட்டு போகணும், ஏதாவது தேவை இருக்குது. அப்ப என்ன பண்ண இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்? இருக்கக்கூடிய அதாவது அனுமதி வாங்கி சொல்ல மிகப்பெரிய பொய் என்னன்னா, அனுமதி வாங்கி நடத்துறாங்க. இது மிகப்பெரிய பொய். அனுமதி வாங்காம நடத்துற விட விட அனுமதி வாங்கி கழிவுகள் வெளியேற்றது அதிகமா இருக்குது. 10,000 லிட்டருக்கு அனுமதி வாங்கினா 50,000 லிட்டர் 60,000 மட்டும் வாங்குறாங்க. இதெல்லாம் இவங்க ஆய்வு பண்ணி இந்த அரசாங்கம் வந்து அவங்க நடவடிக்கை எடுத்து முறையப்படுத்தணும், பொது சுத்தம் நிலையை அமைச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். தொடர்ந்து பொதுமக்கள் சொன்ன மாதிரி சிறிய தொழிற்சாலை மட்டும் தான் மூடிட்டு இருக்காங்க. பெரிய தொழிற்சாலைகளை இந்த மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ள மாட்டேங்குதுன்னு குற்றஞ்சாட்டு வைக்கிறாங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் பகுதிகளில் இங்கே வரக்கூடிய சாயப்பட்டறைகள்ல இருந்து வெளியேற்றப்படும் சாய கழிவுகளால அங்க இருக்கக்கூடிய நீர் மாசடைவதோடு மட்டுமல்லாமல் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தோல் நோய்கள், புற்றுநோய்கள் போன்ற கடும் உடல் பாதிப்புகளுக்கு ஆளாகி வருகிறார்கள். அது மட்டுமல்லாது இதனை தொடர்ந்து இதற்கான நிரந்தர தீர்வு காணும் முயற்சியில் மக்கள் ஈடுபட்டு தோல்வியடைந்த நிலையில் அதற்கான தீர்வு காணும் முயற்சியில் இன்றைய தினத்தில் களத்தில் இணைந்திருக்கிறது நியூஸ் தமிழ். மக்களோடு தொடர்ந்து பேசலாம். தங்கமணி, தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய நம்ம குற்றங்களை, அதாவது அவங்க சந்தித்து வரக்கூடிய பாதிப்புகளை கேட்க முடிகிறது. தொடர்ந்து புகார்கள் தெரிவித்தாலும் நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒருபுறம் சாய ஆலைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, கழிவுநீர் வெளியேற்றப்படுகிறது, நீர் நிலம் மாசுபடுகிறது அப்படின்னாலும் கூட அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு முக்கியமாக புற்றுநோய், தோல் நோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அந்த சாய ஆலைகளுக்கு போய் ஒரு நாள் அவங்க வாங்கக்கூடிய ஊதியம் அப்படியே மருத்துவமனைக்கு கொடுக்க வேண்டிய நிலையில இருக்குது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கண்ணீர் மல்க தெரிவிக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இதுவரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு இந்த நீரும் ஒரு காரணம் அப்படின்ற தகவல் எங்கேயாவது உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறதா, இல்ல அதனால பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை இப்ப நம்மளால கேட்க முடியுமா? நிச்சயமாக கனிமொழி, இந்த நீரினால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம், அதாவது சமயசங்கிலி கிராமத்தை சார்ந்த ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த உங்க கிராமத்தை சார்ந்து இந்த நீரினால புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? சம்பந்தமா சொல்லுங்க. 4 ஆண்டுகளில் 7 பேர் இறந்திருக்கிறாங்க. இப்பொழுது 4 பேர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். 4 நபர்கள் புற்றுநோயால். ஒரு சிறிய கிராமம். நாங்க எங்க பகுதியில் வந்து ஒரு 600 பேர் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த தண்ணினால 4 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ 7 பேர் இந்த 4 ஆண்டுகளில் இறந்திருக்கிறாங்க கேன்சர்னால. இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் காவேரி ஆத்து தண்ணி தான். இயற்கை விவசாயம் பண்ண சொல்லி சொல்றாங்க கவர்மெண்ட். ஆனா இயற்கை விவசாயம் பண்றதுக்கு ரசாயன தண்ணி விட்டு எப்படி நாங்க இயற்கை விவசாயம் பண்ணி நாங்க அவார்டு வாங்குறது தமிழ்நாட்டில்? அது முடியாத காரியம். தண்ணி எப்பவுமே வந்து சுத்தமான தண்ணி, நீர் கிடைச்சா மட்டும்தான் மனிதனும் உயிர் வாழ முடியும், விவசாயம் நடத்தக்கூடிய எல்லாமே நல்ல முறையில் வரும். இன்னைக்கு பொங்கல் கரும்பு எடுத்துக்கிட்டோம்னா எங்க பகுதியில் வந்து நோய்ங்கிறதே இல்லாத அளவுக்கு இருந்தது. இந்த 4 ஆண்டு காலமாக பொங்கல் கரும்பு ரொம்ப படு அடியா ஒவ்வொரு ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்டீடு ஆகுது.
கரும்பே வரமாட்டேங்குது. எல்லாம் அந்த ஒரு நோய்பட்டு இன்னைக்கு விவசாயி ரொம்ப நொடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறோம். அதே மாதிரி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கருப்பாயிங்கிற ஒரு அம்மா அறநிலையத்துறையில எங்க செல்லியாண்டி அம்மன் கோயில்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு 4 வருஷமா அறநிலையத்துறையில இருந்து சம்பளம் தரல. அவங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு பிற்பாடு கூட அவங்க இறுதி சடங்குக்கு ஊருக்குள்ள பணம் சேர்த்தி தான் நாங்க கொடுத்தோம். ஆனா கவர்மெண்ட் அந்த அறநிலையத்துறையில இருந்து பணம் தரல. செல்லியாண்டி அம்மன் கோயில்ல 4 வருஷமா நிலுவையில் நிக்குது, இன்னும் பணம் தரல. இப்படி இந்த அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆகையினால இந்த அரசாங்கம் இந்த கேன்சர் இல்லாம இருக்கணும்னா கேன்சர் சென்டர் ஒன்று அமைக்கணும். பொது சுத்திகரிப்பு நிலையம் வச்சு எந்த சாயப்பட்ட தண்ணியும் ஆத்துல கலக்காத அளவுக்கு பண்ணினாங்கனாவே ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும். நன்றி, வணக்கம். சார், அதாவது பாத்தீங்கன்னா இந்த புற்றுநோய் காரணமா ஏதாவது உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்குதா? இது சம்பந்தமா சொல்லுங்க. முதல்ல புற்றுநோய்க்கு முன்னால சாய ஆலைகள் மூலயமா வரக்கூடிய அந்த சாய கழிவுகள், அதே போல ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இரவு நேரங்கள், நம்ம தோழர்கள் சொன்ன மாதிரி இரவு நேரங்களில் தெரியாம கொண்டு வந்து கொட்டப்படக்கூடிய அந்த சாய கழிவுகள்னால மாசுபடுவது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆலைகள் மூலயமா ஒரு பக்கம் இருந்தாலும், அரசினாலேயே இந்த மாசு நடந்துட்டு இருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, கருங்கல்பாளையம் அந்த ஆறு கலக்கக்கூடிய இடங்கள்ல என்ன கலக்குதுன்னா, இது நம்மளுடைய மாநகராட்சியினுடைய சாக்கடை கலக்குது. திடக்கலவு திரவக்கலவு அந்த சாக்கடைகள் எங்க கலக்குதுன்னா கருங்கல்பாளையத்தில் கலக்குது. அப்ப இதை மாநகராட்சியினுடைய பணி, முக்கியமான பணி, அவங்க அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கறது தான். அந்த கழிவு நீரை கூட முறையான முறையில் வெளியேற்ற தெரியாத ஒரு மாநகராட்சி இருக்கும்போது இப்ப எல்லா நோய்களும் வருது. ஸ்கின் டிசீஸ் வருது, தோல் நோய்கள் வருது. குறிப்பா சாயக்கழிவுகள் 0 டிஸ்சார்ஜ்ல வெளியேற்றணும் அப்படிங்கிறது சட்டம். ஆனா தோழர்கள் சொன்ன மாதிரி என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது மனு கொடுக்கப்படும் பொழுது கண் துடைப்புக்காக ஒரு சில குறிப்பிட்ட சிறு சிறு ஆலைகளை போய் கரண்ட் கட் பண்றது, 5 நாளைக்கு கரண்ட் கட் பண்றது, மறுபடியும் அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்ப இதனால ஈரோடு முழுக்க, ஈரோடு மட்டுமல்ல, ஈரோடு நாமக்கல் மாவட்டங்கள் சுற்று வட்டார பகுதிகள் முழுக்க நீர் பாதிக்கப்பட்டு குடிநீர் குடிக்கிறதுக்கு உகந்த இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு இருக்குது. இந்த காவேரி பாலம், இங்க நாங்க நின்று பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த காவேரி பாலம் 2 விஷயத்துல 2 மாவட்டத்தை இணைக்குது. ஒன்னு, இந்த ஆறு மூலியமா எங்களை கடக்கிறதுக்காக இணைக்கக்கூடிய ஒரு பாலமா இருக்குது. 2வது விஷயம், எங்களை எதுல இணைக்கிறதுனா புற்றுநோயில 2 மாவட்டத்தையும் எங்களை இணைக்குது. இந்த புற்றுநோய் இன்னைக்கு 2 மாவட்டத்துல மிக கொடிய அளவுல இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவிலேயே வாழ தகுதியில்லாத ஒரு நகரம் எது அப்படின்னா அது ஈரோடு அப்படிங்கறத நான் சொல்லல. மாநகராட்சியுடைய ஒரு சிறப்பு கூட்டத்துல இந்த ஈரோடு பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பி சொல்றாரு, இது வாழ தகுதியில்லாத நகரமா மாறிட்டு இருக்கு அப்படின்னு. ஆளும் அரசுல இருக்கக்கூடிய ஒரு எம்பி இதை சொல்றாருன்னா எந்த அளவுக்கு இது மாறிட்டு இருக்குங்கிறத இப்ப சமீபத்தில் ஒரு தகவல் கிடைச்சது. தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு புற்றுநோய் டாக்டர் ஈரோட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. இதுவா அரசு செய்யக்கூடிய வேலை? சிறப்பா புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் அளிக்கக்கூடிய ஒரு டாக்டர் இங்க கொண்டு வரதா அரசனுடைய வேலை. இது வராம தடுக்கிறது தான் ஒரு அரசனுடைய வேலை. இதை நாங்க 10 ஆண்டுகளாக சமூக ஆர்வலர்கள், நாங்க அரசியல் அமைப்புகள் எல்லாருமே போராடிட்டு இருக்கிறோம். போராடுங்கிறத தாண்டி இப்ப நம்ம ஏற்கனவே நிறைய நாங்க இதுக்குண்டான மனுக்களையும் இதுக்குண்டான கோரிக்கைகளையும் அரசுக்கு வச்சிருக்கிறோம். அதையும் தாண்டி இன்னைக்கு நான் நின்று பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்ன சூழல்னா, என்னுடைய தாயார் இதே காவிரி நீரை குடித்து நாங்களாம் வளர்ந்தவங்க தான். என்னுடைய தாயார் இந்த பாதிப்புனால, கேன்சர்னால பாதிக்கப்பட்டு, உணவு குழாயில கேன்சர்னால பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறாங்க. 2 மாசம் தான் ஆச்சு. எனக்கு மட்டும் தாய் இல்ல, இங்க வாழக்கூடிய அனைவருக்கும் தாய்கள் இருக்காங்க, தந்தை இருக்கிறாங்க. எல்லாரும் மனிதர்கள் தான். வெறும் RO வாட்டர் போட்டு அதன் மூலியமா புற்றுநோய் வராதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நிலத்தடி நீர் முழுவதுமாக கலந்து விட்டது. நிலத்தடி நீர்ல முழுசும் இன்னைக்கு கலந்துருச்சு. என்னதான் பியூரிஃபை பண்ணி வந்தாலும் அந்த மாசு சரியாகாதுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. ஆகவே அரசு உடனடியாக இதுக்குண்டான ஒரு போர்க்கால அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும். ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு இதை விசாரிச்சு இதுல
பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு வந்து நிவாரணம் வழங்கணும். அதே போல இதை வந்து முழுவதுமாக தடுக்கணும். இதுல இந்த குற்றச்செயல்ல திரும்ப திரும்ப ஈடுபடுவர்கள் மீது கிரிமினல் குற்ற நடவடிக்கைகள்ல வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத நாங்க கேட்டுக்கொள்கிறோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் பகுதிகளில் இங்கே வரக்கூடிய சாயப்பட்டறைகள்ல இருந்து வெளியேற்றப்படும் சாய கழிவுகளால அங்க இருக்கக்கூடிய நீர் மாசடைவதோடு மட்டுமல்லாமல் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தோல் நோய்கள், புற்றுநோய்கள் போன்ற கடும் உடல் பாதிப்புகளுக்கு ஆளாகி வருகிறார்கள். அது மட்டுமல்லாது இதனை தொடர்ந்து இதற்கான நிரந்தர தீர்வு காணும் முயற்சியில் மக்கள் ஈடுபட்டு தோல்வியடைந்த நிலையில் அதற்கான தீர்வு காணும் முயற்சியில் இன்றைய தினத்தில் களத்தில் இணைந்திருக்கிறது நியூஸ் தமிழ். மக்களோடு தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இந்த பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நேற்றைய தினம் கூட அதிக அளவில் குடியிருப்பு பகுதிகளில் வந்து அந்த சாய கழிவுநீர் என்பது கலந்திருக்குது. தொடர்ந்து இது கட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று இந்த பள்ளிப்பாளையம் நகராட்சி ஆணையாளர் தயாரிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்கலாம். சார், நம்ம இந்த பள்ளிப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தொடர்ந்து இந்த பொதுமக்கள் வீடுல வந்து சாய கழிவுநீர் வந்து அவங்களுடைய போர்ல கலக்கிறதா புகார் சார். ஆமாங்க சார், நேற்று தான் கம்ப்ளைண்ட் வந்ததுங்க சார். சரிங்க சார். அதுக்கு போய் நாங்க பார்த்ததுல அது கிரவுண்ட் வாட்டர் லெவல் ஏதோ ஆயிருக்கு, மாசு கட்டுப்பாட்டு வரைக்கும் தகவல் கொடுத்தாச்சுங்க சார். அவங்களும் நேற்று வந்து வாட்டர் சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே சார். செக் பண்ணி பார்த்தா தாங்க சார் நமக்கு தெரியும். அது ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிணறு முதற்கொண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ரோஸ் கலரா தண்ணி வந்து நிறம் மாறி இருக்குது. ஆமாங்க சார். அதனால அந்த பப்ளிக் இந்த வாட்டரை குடிக்கிறதுனால அவங்களுக்கான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுமே சார். ஆமாங்க சார், நம்மளோட முனிசிபாலிட்டி கொடுக்குற தண்ணி வந்து கிளியரா இருக்குங்க சார். சோ அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை குடிக்கிறதுக்கு. சரிங்க சார். அவங்க இப்ப போர்ல வந்து இருக்கிறதுக்கு பிரச்சனைகள் என்னன்னு தெரியலைங்க சார். ஓகே சார். அந்த ஏரியா அது சொல்ற ஏரியா வந்து பக்கத்துல சாயப்பட்டறையும் எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே சார். சோ இது வந்து அவங்க மாசுபாட்டு கட்டுப்பாட்டு வாரியம் தான் என்னன்னு பார்த்துட்டு நம்ம சொன்னா தான் தெரியும் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிப்பாளையம் டிரைனேஜ்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியா பாத்தீங்கன்னா அந்த சாய கழிவு நீர் எல்லாம் டைரக்டா காவிரி ஆத்திலே கலந்து விட்டுறாங்க. எந்த ஏரியாலங்க சார்? நம்ம பள்ளிப்பாளையத்துல இருந்து டிரைனேஜ் எல்லாம் இருக்குல்ல சார், பெரிய டிரைனேஜ். இப்ப அதுல பாத்தீங்கன்னா டைரக்டா பாத்தீங்கன்னா சாயப்பட்டறையினுடைய அந்த கழிவு நீர்கள் வந்து நேரடியா காவிரி ஆத்துல கலந்து விட்டுறாங்க. ஓகேங்க சார். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் வரலைங்களேங்க சார். நாங்களும் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒர்க்கர்ஸ். ஓகே சார். அந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் ரெஜிஸ்டர் ஆகலைங்களேங்க சார். நீங்க தான் புதுசா சொல்றீங்க, வேணா செக் பண்ணி பாத்துறலாங்க சார் எந்த இடத்துல வருது என்னன்ட்டு. இப்ப இது மாதிரி நம்ம வந்து டிரைனேஜ்ல சாய கழிவு நீர் கலந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படுமா சார் நம்ம முனிசிபாலிட்டி சார்பில்? கண்டிப்பாங்க சார். நம்ம டிரைனேஜ்ல வந்து கலந்தாங்கன்னா நாங்களே ஆக்ஷன்ஸ் எடுப்போம். ஓகே ஓகே சார். சரிங்க சார். அப்படி ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சாலும் எங்களுக்கு சொல்லுங்க, அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துடலாங்க சார். தங்கமணி, நம்மளால தற்பொழுது நாம எடுத்த அந்த காட்சிகளே பார்க்க முடிகிறது. அந்த காவிரி கரை ஓரமாகவே வந்து அந்த தண்ணீர் வந்து கலக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்மளாலேயே பார்க்க முடிகிறது. அந்த பச்சை நிறம், சிவப்பு நிறம், நீங்க முன்னமே சொன்ன மாதிரி அந்த சுத்திகரிக்கப்படாம தான் இது வந்து சேருது அப்படின்றத கண்கூடாக நம்ம களத்திற்கு செய்தி சேகரிக்க செல்லும் போதே பார்க்க முடிகிறது. அப்படி இருந்தும் ஒரு நகராட்சியின் ஆணையராக இருக்கக்கூடியவர் அதற்கு புகார் வரல, புகார் வந்தா நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றது எந்த அளவுல நம்மளால எடுத்துக்கொள்ள முடியும்? ஏன்னா அதாவது ஒரு செய்திக்காக போகக்கூடிய நேரத்தில் கண்டுபிடிச்சு அதற்கான தீர்வை நோக்கி நகர முயற்சிக்கும் பொழுது நாமளே அதை செய்யறப்போ அங்க ஆணையராக இருக்கக்கூடிய ஒருவர் பார்த்தும் இத்தனை ஆண்டுகளாக மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை தொடர்பாக எங்களுக்கு புகார் வரல அப்படின்னு சொல்றாரு. இது தொடர்பாக நம்ம தரப்புல இருந்து நம்ம அடுத்தபடியா யாரை நம்ம தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சோம், இல்ல மக்களுக்கும் இதே நிலை தான் நீடிக்கிறதா? ஏன்னா ஒரு செய்தி நிறுவனமாக நாம போய் கேட்கிறப்பவே புகார் வரல அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் புகாரோடு போனோம் அப்படின்னு இங்க நிற்கக்கூடிய அத்தனை மக்கள் சொன்னாங்க. அவங்களுக்கும் தீர்வு எட்டப்படல. கண் முன்னாடி ஒரு சாயப்பட்டறை ஆலையிலிருந்து வரக்கூடிய கழிவு கலக்கிறத நாம பார்த்து தெரிந்து கொள்கிறோம். ஒரு ஆணையரிடமிருந்து இது போன்ற ஒரு பதில் வரதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் உயர்மட்டமாக அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கோ இல்ல அவர்கள் தொகுதியின் எம்எல்ஏவோ தொடர்பு கொள்ள முயற்சிச்சாங்களா? அவங்க தரப்புல இருந்து என்ன பதில் சொல்லப்பட்டுச்சு? நிச்சயமாக கௌதமி, அதாவது இந்த பகுதி பொதுமக்களும் தொடர்ந்து அங்கிருக்கின்ற மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், நகராட்சி ஆணையாளர், சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு நபர்களிடம் அவர்கள் மனுவாக அளித்துள்ளனர். தொடர்ந்து இது குறித்து தொடர்பு கொண்டாலும் அவர்கள் எடுக்கப்படவில்லை என்றுதான் குற்றம் சாட்டுகிறது. இது தொடர்பாக கேட்கலாம். சார் வணக்கம். இப்ப வந்து இந்த சாக்கடை கால்வாய் மூலம் நேரடியா வந்து கழிவு நீர்கள் கலந்துட்டு வருது. இது சம்பந்தமா இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அல்லது நகராட்சி ஆணையரிடம் புகார் அளிச்சிங்களா? அவங்க தரப்புல இருந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா சார்? நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் நகராட்சி ஆணையாளர் இருந்த ஒரு மேடம் தாங்க.
அந்த மேடம் கூட சொன்ன தண்ணியில வந்து எல்லாம் கலப்படம் வருதுங்க, டிச்சு தண்ணியெல்லாம் வருதுன்னு எடுத்தே காட்டணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆகாய தாமரை நல்லா படர்ந்து வந்தது, இந்த சாக்கடை தண்ணியை உள்ள பூந்து வருதுங்க மேடம், இதெல்லாம் பாருங்கன்னு சொன்னதுக்கு யாராவது மனு கொடுத்தாதான் நான் போய் பார்ப்பேன், நான் சேர் கடையில காத்து வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், அதனால நான்லாம் வர முடியாது அப்படின்னு ஒரு மாதிரியா பேசினாங்க. நான் என்ன சொன்னேன், இங்க தண்ணி திரடுற வேலை, இந்த சாய் பட்டறையில இருந்து உள்ளார பைப்பு போட்டு எடுக்கிற வேலை, சாய் தண்ணி உள்ள விடுற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது நான் அன்னைக்கே கேட்டேன், இங்க இருக்கக்கூடிய அட்மிஷன் யாரு, ஃபர்ஸ்ட் வில்லேஜ் அட்மிஷன் ஆபீசர் யாரு, மணியார், ரெண்டாவது வில்லேஜ் அட்மிஷன் யாரு, ஆர்ஐ, மூணாவது யாரு, தாசில்தார். இவங்களுக்கெல்லாம் தெரியாம எந்த வேலையும் நடக்காது. இன்னைக்கு சாயப்பட்ட இந்த அளவுக்கு ஓடுதுன்னா இந்த அரசு ஊழியர்களோட ஒத்துழைப்போடு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க கூட எல்லா அரசியல்வாதி தேர்தல் நேரத்தில் போய் எனக்கு நிதி கொடுன்னு வாங்குவாங்க, கொடுப்பாங்க, வாங்கிப்பாங்க, அவங்க கண்டுக்காம போயிருவாங்க. ஆனா பாதிக்கக்கூடிய யாருன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள்ல யாரு, தறி ஓட்டுறவங்க, அதே சாலையில் வேலை செய்யறவங்க, வண்டி ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க தான் இதுல இருக்கக்கூடிய முதலாளிங்க இல்ல. இந்த முதலாளிங்க ஆரோ வாட்டர் வச்சிருக்காங்க எல்லாருமே. எந்த வீட்டுல தறிகார வீட்டுல ஆரோ வாட்டர் வைக்க சொல்லுங்க, எல்லாருமே அவங்க வீட்டுல தான் இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த ஆரோ வாட்டர் குடிக்கிற மவராசன் இந்த ஆத்து தண்ணி குடிக்கலாம்ல. நான் வந்து 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்ன இந்த ஆத்து தண்ணி அள்ளி குடிச்சேன் இதே ஆத்துல. ஆனா இன்னைக்கு அந்த தண்ணிய பார்த்தா 8 உதைக்கலாம் இருக்கு தண்ணிய. அந்த அளவுக்கு கேவலமா பண்றாங்க தண்ணிய. தண்ணினா தாய்க்கு சமம், அந்த சமத்தையே மதிக்காத ஓனருங்க, முதலாளிங்க, இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் அதிகாரிக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, மாமூல் மாசம் ஆனா எனக்கு இத்தனை லட்சம், எனக்கு இந்த ஊருக்கே டிரான்ஸ்பர் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு இவ்வளவு தரேன் அப்படி சொல்லிதான் வராங்க. அது இல்லைன்னு சொல்லி அவங்க குழந்தைய போட்டு தாண்ட சொல்லுங்க பார்க்கலாம், தாண்டவே மாட்டாங்க. ஏன்னா இல்ல வாங்கின கை, எங்க கை இப்படிதான் இருந்த கை, ஏன்னா எங்க கை இப்படி இருக்கங்காட்டுதான் நாங்களும் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க கை இப்படி இருந்தா எந்த சாயப்பட்டிருக்கே எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. இன்னைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், என் தாய்க்கு அந்த புற்றுநோய் வந்து இறந்து 2 மாசம் தான் ஆகுதுங்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செய்தி கேட்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன் இதுக்கெல்லாம் ஒரு விடிகால் என்ன, சாயச்சாலைக்குன்னு ஒரு இடம் வாங்கினீங்கல்ல கேக்குறேன், அதிமுக ஆட்சியில வாங்கினீங்கல்ல, அந்த இடம் என்னாச்சு? ஏன் திமுக ஆட்சி வந்து இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது. அதுக்கு என்ன நகராட்சியில் என்ன இந்த அமைச்சர்கள், இந்த மந்திரிகள், எம்எல்ஏக்கள், அந்த சேர்மேன் எல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? மக்கள் சாப்பிட்டு தானே பாத்துட்டு இருக்கீங்க, சொல்லி பார்க்கலாம். மக்கள் சாப்பிட்டுன்னு எதிர்பார்க்கறீங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஏன் எஸ்மோ ஹாஸ்பிட்டல் மதுரையில கட்டுறீங்கல்ல, ஏன் இங்க இருக்கிற நோயாளிகள் இங்க ஒரு அந்த புற்றுநோய் மருத்துவமனை ஏன் கட்டக்கூடாது? ஏன் இங்க இருக்கிற இடம் தெரியாதா அந்த அரசு ஊழியர்களுக்கு, அதிகாரிகளுக்கு? அதனால விரைந்து இந்த குமராவளை வட்டத்தில் விரைந்து ஒரு புற்றுநோய் மருத்துவமனை கொண்டு வரணும்னு மாண்புமிகு தமிழக முதல்வரை இந்த ஆட்சியை கேட்டுக்கொள்றேன். நன்றி, வணக்கம். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் பகுதிகளில் சாய கழிவுகளால மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அதனை தீர்க்கும் விதமாக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஆனால் எடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம், அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது போன்ற பல்வேறு விஷயங்களை களத்தில் மக்களோடு இணைந்து நியூஸ் தமிழ் பேசிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். தங்கமணி, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒருபுறம் மக்கள் முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள் அரசு என்ன சொல்கிறது அப்படின்னாலும் கூட, இன்னொரு பக்கம் அந்த சாயப்பட்டறைகளுக்கு சொந்தமானவர்கள், அந்த சங்கம்னு ஒன்று இருக்கும், அதற்கான உரிமையாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புல இதை சுத்திகரித்து விடுவதற்கோ இல்லை இதற்கான ஒரு தீர்வு காண்பதற்கோ அவர்கள் தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அவர்கள் தரப்புல இருந்து அரசுக்கு ஏதாவது கோரிக்கை முன்வைக்கப்பட்டதா, அவங்க தரப்புல என்ன சொல்லப்படுது? நிச்சயமாக கோதுமி, இங்க இருக்கின்ற பொதுமக்கள் தரப்புல ஒரு கோரிக்கை வச்சாலும் இங்க இருக்கின்ற அந்த சாய தொழிற்சாலைகளுடைய உரிமையாளர்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றனர். தொடர்ந்து அரசு தங்களுக்கு வந்து பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தந்தால் தங்களுக்கு ஏதுவாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்று ஒருபுறம் சொல்லி வருகின்றனர். இது சம்பந்தமா கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ வந்து பொதுமக்கள் தொடர்ந்து வந்து சாய கழிவு நீரை டைரக்டா காவிரி ஆத்துல கலந்து விடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தொழிற்சாலைகளுக்கு அரசு எது மாதிரியான தீர்வை கொடுக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? குமராபாளையம், பள்ளிப்பாளையம் 2 பகுதியிலுமே வந்து விசைத்தறிகள், லட்சக்கணக்கான விசைத்தறிகளும் பலாயிரக்கணக்கான கைத்தறிகளும் இயங்கிக் கொண்டிருந்த பகுதி. இன்னைக்கு இந்த ஜவுளி தொழில் வந்து முற்றிலுமாக அழிந்து இன்னைக்கு ஒரு 80% தொழில் அழிந்து இன்னைக்கு ஒரு 10-20% தொழில் தான் இன்னைக்கு இருக்கு. இதற்கு காரணம் இந்த பகுதியில் இயங்கக்கூடிய சிறு சாயப்பட்டறைகளுக்கு பொது சுத்திகரிப்பாலை இல்லாத காரணத்தினால இன்னைக்கு 100% சிறு சாய ஆலைகள் இடிக்கப்பட்டாச்சு.
இன்னைக்கு அதுக்கான பொது சுத்திகரிப்பு நிலையம் ஏற்படும் பொழுது காட்டன் சாயமிட்டு அது மூலியமா வரும்போது இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை விசைத்தறிகளும் இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்தவர்களெல்லாம் வாழ வைத்த குமராபாளையம் பள்ளிப்பாளையம் இன்னைக்கு இந்த ஊரை விட்டு எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்க. இந்த ஜவுளி தொழில் கொஞ்சம் கொஞ்சமா அழிய இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேரும் இப்போ வெளியே போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காவிரி ஆத்துல கர்நாடகாவில இருந்து வரும்போதே டிடிஎஸ் 1800 டிடிஎஸ் இருக்கு. நிலத்தடி நீர் 2000 டிடிஎஸ் இருக்கு. இன்னைக்கு இந்த உப்புத்தன்மை அதிகமான உப்புத்தன்மையுள்ள இருக்கிறத சுத்திகரிப்பிக்கிறதுக்கு தனி மனிதன் எந்த தனி மனிதன் சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சாலும் பல கோடி ரூபாய் செலவாகும். அதுக்காக பண்ணாம சில தவறுகள் நடந்துட்டு இருக்கு. இந்த தவறுகளை நாம முழுமையாக களைய வேணும்னா இந்த அரசாங்கம் பொது சுத்திகரிப்பு ஆலை உடனடியாக கொண்டு வர வேணும். அதே மாதிரி இந்த பகுதியில் அதிகப்படியா தமிழ்நாட்டிலேயே கேன்சர் வியாதிக்கான தோல் வியாதிக்கான மருத்துவமனைகளும் இந்த பகுதியில் அதிகமா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு கேன்சர் வியாதி, தெருவுக்கு ஒரு 4 வீட்டுக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர், வீட்டுக்கு ஒரு தோல் வியாதியர், எல்லாமே நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நோயிலிருந்து விடுபட வேணும்னா இந்த பகுதியில் ஒரு கேன்சர் சென்டர் உருவாக்க வேணும். அதே மாதிரி மக்கள் இன்னைக்கு ஒரு கேன்சர் வியாதி பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகுது. இங்க இருக்கிற தொழிலாளிக்கு ஒரு கேன்சர் வியாதி வந்துருச்சுன்னா அவன்லாம் சாகிறத தவிர வேற வழி இல்லை. அப்ப இந்த பகுதியில் இருக்கிற சிறு சாய ஆலைகளுக்கு உடனடியாக பொது சுத்திகரிப்பாளை ஏற்படுத்தும் பட்சத்தில் உடனே தீரும். இது சம்பந்தமா மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்த வகையில் அந்த இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்து இன்னைக்கு இந்த எங்க ஃபைல டெல்லிக்கு அனுப்பிவிட்டுருக்காங்க. மத்திய அரசாங்கம் அதுக்கான நிதியை ஒதுக்காதனால இன்னைக்கு வரைக்கும் காலதாமதம் ஆயிட்டு இருக்கு. உடனடியாக இந்த நிதியை மத்திய அரசாங்கம் அனுப்பும் பட்சத்தில் இந்த பகுதியில் இந்த தொழிலுக்கான பிரச்சனையும் தீரும். இந்த மக்கள் வியாதிக்குள்ளான மக்களை பாதுகாக்கவும் முடியும் என்பதை நாங்கள் கேட்டுக்கிறோம். தொடர்ந்து கௌதமி, இவர்கள் தொடர்ந்து சாய உரிமையாளர்கள் சொல்லதுபடி கூட அரசு தங்களுக்கு ஒரு பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தந்தால் ஏதுவாக இருக்கும் என்று கூட அவர்களுடைய கோரிக்கையை முன்வைக்கின்றனர். நாமக்கல் பகுதியில் இயங்கக்கூடிய சாயப்பட்டறைகளில் பெரும்பாலானவை நீரை சுத்திகரிக்காமல் அப்படியே சாயக்கழிவுகளோடு அங்கு இருக்கக்கூடிய காவிரி ஆற்றில் தொடர்ந்து கலந்து வருகிறார்கள். இது பல சதாப்தங்களாக தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில இதற்கான தீர்வுதான் என்ன அப்படின்னு மக்கள் களத்திலிருந்து குரல் எழுப்பக்கூடிய நிலையில அவர்களின் அந்த குரலுக்கு இணங்கி நியூஸ் தமிழ் களத்திலிருந்து அவர்களுடைய பாதிப்புகளையும் அவர்களுக்கான கோரிக்கைகளையும் கேட்டு இன்றைய தினத்தில் களத்தில் இணைந்திருக்கிறது. தொடர்ந்து களத்திலிருந்தும் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி மக்களிடையே அவர்களுடைய பாதிப்புகளை கேட்டு வருகிறார்கள். இந்த தருணத்தில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் தரப்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் மறுபுறம் கேட்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உறுப்பினர் செயலர் திரு கண்ணன் அவர்கள் தற்பொழுது நம்முடைய இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பல நேரத்திலையும் நாங்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கிட்ட சொல்லிட்டு வரோம். பல ஆலைகள் முறைகேடாக அந்த சாய கழிவுகளை அப்படியே திறந்து விடுறாங்க. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்றது எங்களுக்கு எட்டப்படாமலேயே இருக்கிறது. நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் இதற்கு ஒரு தீர்வு கண்டு எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. உங்கள் தரப்பில் இதுவரைக்கும் அதற்கு தீர்வு காண்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க சார்? கண்டிப்பா மேடம், இப்போ நாங்க நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம். நீங்க ஆரம்பத்துல இப்ப கேட்ட மாதிரி ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த நிரந்தர தீர்வு அப்படிங்கறது இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் மிக சிறிய தொழிற்சாலைகளா இருக்கிற பட்சத்துல சில சமயங்கள்ல அவங்க சரியான முறையில் இந்த சுத்திகரிப்பு நிலையத்தை இயக்காம ஆத்துல தண்ணியை திறந்து விடுறது அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதுதான் ஒரு தீர்வாக இருக்கும். இப்ப திருப்பூர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 இண்டஸ்ட்ரிக்கு ஒரு 18 காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போட்டு அது 0 லிக்விட் டிஸ்சார்ஜ் இந்த முறையில வாட்டரையும் மறுசுழற்சி செய்கிறோம். அதே மாதிரி சால்ட்டையும் ரெக்கவர் பண்ணி ரீயூஸ் பண்றாங்க. இப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இணைந்து ஒரு பொது சுத்திகரிப்பு நிலையம்னு வரும்போது அதை திறம்பட இயக்கவும் முடியும். அதை திறம்பட நம்ம கண்காணிக்கவும் முடியும். இப்ப இதுக்கு உண்டான ப்ரொபோசல், இதுக்கு உண்டான அனுமதியும் நாங்க கொடுத்துட்டோம். பட் நார்மலா ஒரு பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய நிதி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி அமைச்ச எல்லா பொது சுத்திகரிப்பு நிலையங்களுக்கும் மத்திய அரசனுடைய பங்களிப்பு இருக்கும், அவங்களுடைய மானியம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், அப்புறம் ஒரு வங்கியிலிருந்து லோன் எடுத்து தான் இந்த பொது சுத்திகரிப்பு நிலையம்ன்றது கொஞ்சம் முதலீடு அதிகமாக தேவைப்படுகிற ஒரு விஷயம் அது.
பட் இந்த தடவை என்ன ஆச்சுன்னா, முன்னாடி வந்து இந்த ஐபிடிஎஸ்னு ஒரு ஸ்கீம்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அதுலயும் ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இப்ப வந்து நமது அரசு வந்து நடந்தாய் வாடி காவேரியில வந்து இந்த திட்டத்தை வந்து இணைச்சு அது மூலமா வந்து ஃபண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்மளுடைய பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டும் இந்த காவிரி சுத்திகரிப்புக்காக இந்த பொது சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு வந்து கண்டிப்பா நிதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னா, இந்த ஈரோடு, பவானி, இந்த பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் மொத்தம் 10 பொது சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய் வழக்கு தேவைப்படுது. பட் அந்த அளவுக்கு நிதி அவர்கள் தருவார்களா அப்படிங்கறதுல வந்து ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டதுனால சமீபத்துல இந்த தொழிற்சாலைகளை எல்லாம் வந்து நாங்க கூப்பிட்டு இதை வந்து எந்த அளவுக்கு இந்த எஸ்டிமேட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி அட்லீஸ்ட் RO வரைக்குமாவது இண்டஸ்ட்ரியில பண்ற மாதிரியும் ரிஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து பொது அமைப்பா அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அறிவுரையும் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் வந்து எங்களுடைய மானிட்டரிங்கும் வந்து நாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தோம்னா நாங்க வந்து பல தொழிற்சாலைகளை நாங்க வந்து இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அன்ஆத்தரைஸ்டு தொழிற்சாலைகளா இருக்கிற பட்சத்துல 2018 பாத்தீங்கன்னா 189 தொழிற்சாலைகளையும் நாங்க வந்து ஈவன் டெமாலிஷ் பண்ணியிருக்கோம், அங்கிருந்து எவிக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எப்பெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி டிஸ்சார்ஜ் ஆகுறது வந்து எங்களுக்கு தெரிய வருதோ, எங்களுடைய ரெகுலர் மானிட்டரிங்லயோ எங்களுடைய ஃப்ளைங் ஸ்குவாட் மானிட்டரிங்லயோ தெரிய வருதோ, அப்போ அந்த இண்டஸ்ட்ரியை வந்து க்ளோஸ் பண்ணி மின் இணைப்பு வந்து துண்டிக்கிற நடவடிக்கைகளை எடுக்கிறோம். முன்னாடி எல்லாம் வந்து மின் இணைப்பு துண்டித்ததுக்கு அப்புறமா தொழிற்சாலை வந்து அவங்களுடைய சுத்திகரிப்பு நிலையத்தை வந்து சரி செய்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்க வந்து திரும்பி அவங்க 3 மாதம் இயக்குவதற்கும் 3 மாதம் அவங்க சரியா பண்ணாங்கன்னா ஃபர்தரா இயக்குவதற்கும் அனுமதி கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இப்பெல்லாம் வந்து ஒரு தடவை தொழிற்சாலையை மூடினா திரும்பி அவங்க ஆரம்பிக்கணும்னா அவங்க வந்து ஒரு என்வரன்மெண்டல் காம்பன்சேஷன் பே பண்ணணும். அதாவது வந்து சுற்றுச்சூழல்ல அதாவது இந்த என்வரன்மெண்டல் காம்பன்சேஷன் அந்த இது வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம தப்பு பண்ணிக்கணும்னா க்ளோஸ் மட்டும் பண்றது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இந்த என்வரன்மெண்டல் காம்பன்சேஷனும் வசூலிக்கப்படும்ன்ற ஒரு விழிப்புணர்வு வந்து தொழிற்சாலைகளுக்கு வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நாங்களும் கண்காணிச்சு வந்துட்டு இருக்கோம் மேடம். தவறு செய்யும் தொழிற்சாலைகளை பற்றிய கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். இணைப்பில் வந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி சார். தங்கமணி, களத்திலிருந்து மக்களுடைய குறைபாடுகள் என்ன, அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத இப்போ பதிவு பண்ணியிருந்தீங்க. களத்திலிருந்து இணைந்தமைக்கு நன்றி தங்கமணி. தொடர்ந்து இன்றைய தினத்தில் மக்கள் தாங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பதிவு பண்ணியிருந்தாங்க. அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது அப்படின்னா, முதல்ல இந்த சாய கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும். அதனை அடுத்து அதனால் ஏற்பட்ட பாதிப்பாக அந்த புற்றுநோய் ஏற்படுறதுனால அதனை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு புற்றுநோய் மருத்துவமனை அங்கே எங்களுக்கு அமைத்து தரணும் அப்படின்ற கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. சாயப்பட்டறை ஆலை உரிமையாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொது சுத்திகரிப்பு மையம் அமைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்படி பல்வேறு கோரிக்கைகள் பல தரப்பிலிருந்து வந்திருக்கிறது. தீர்வு காண வேண்டிய இடத்தில் இருக்கும் அரசு எவ்வளவு விரைவாக போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த தருணத்தில் இணைந்திருந்த நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு நன்றி.